வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஹவு டு ஃபில் த ஓஎம்ஆர் ஷீட். இதில் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஃபில்லிங் ஓஎம்ஆர் ஷீட் கேண்டிடேட் ஷுட் பி ரிமெம்பர் திங் ஓஎம்ஆர் ஷீட்ஸ் ஆர் எவலட் பை கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். திஸ் சாஃப்ட்வேர் வெரி சென்சிட்டிவ் அண்ட் கேன்லி ஒன் ரீட் ஃபார் ப்ராப்பர்லி ஃபில்ட் இன் blank in colors. Bubbles. Do not temper scratch OMR sheet. Only provide for required information OMR sheet. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் 7 வருது பார்த்தீங்களா, அந்த 7 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இப்படி வந்து ஷேட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே 6ன்னு இருக்குங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 7 இருக்குங்களா, 7 வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஷேட் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தப்பாயிரும். அதே மாதிரி 8 இந்த இடத்துல 10 இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணிடக்கூடாது. அதாவது தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இதை ஏதாவது இங்கேரஸ் வச்சு இப்படி வந்து அழிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. அதே மாதிரி கீழே வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரோல் நம்பர் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஷேட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றாங்களா. இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 9 சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 இதை வந்து இப்படி ஷேட் பண்ணணும். அதே மாதிரி 8 இப்படி ஷேட் பண்ணணும். 7 இப்படி ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 6க்கு நேராக இப்படி ஷேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே லீனியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஷேட் பண்ணுறத அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா இந்த மாதிரி இப்படி நல்லா திக்காக வந்து ஷேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி இப்படி ஷேட் பண்ணிச்சிங்கன்னா அது வந்து தவறு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ஷுட் என்ஷூர் த 7-digit டெஸ்ட் புக்லெட் நம்பர் ஹேஸ் பீன் ஃபில்ட் அண்ட் மார்க்டு கேர்ஃபுல்லி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் கொடுத்துருப்பாங்க. கொஷின் பேப்பர் தான் அந்த புக்லெட்டு. அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷேட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 இருக்கா, இதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 5, 0, 4, 6, 9, 7. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ண வாட்டி தான் நம்ம எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட் புக்லெட் நம்பரை வந்து கரெக்டாக வந்து பார்த்தோன்னா எழுதிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேம் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதான் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங். இந்த மாதிரி தான் வந்து எழுதணும். த ஓஎம்ஆர் ஷீட் ரைட் த கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங். த நேம் காலம் வாஸ் கிவன் த ஃபாலோயிங் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதர் நேம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா த டெஸ்ட் 3 hours டியூரேஷன் ஃபார் டெக்ஸ்ட் புக்லெட் கண்டெயின். மொத்தமாக வந்து எவ்வளோ மார்க்கு அப்படின்னு நீட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார் 200 மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் 4 ஆப்ஷன்ஸ், சிங்கிள் கரெக்ட் ஆன்சர். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாட்னி, ஜுவாலஜி. 15 கொஸ்டின் ஈச் சப்ஜெக்ட் டிவைடட் ஃபார் 2 செக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து நீங்கள் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் டிக் பண்ணுறது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன்னா டின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏ ஆப்ஷன்னா ஏன்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு மார்க் தர மாட்டாங்க, அடிச்சு விட்ருவாங்க. ஸோ ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். அதான் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட், சிக்னேச்சர் வித் டைம், ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் வந்து பார்த்திங்கன்னா போடணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெஸ்ட் புக்லெட் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நான் மேலே சொன்னேன்ல, இப்படி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ ஃபிசிக்ஸ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 35 இருக்கும். செக்ஷன் ஏ கெமிஸ்ட்ரி வந்து கொஸ்டின் நம்பர் 51லேருந்து 85 வரைக்கும் இருக்கும். செக்ஷன் ஏல பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி 101லேருந்து 135 வரைக்கும், 151லேருந்து 185 வரைக்கும் இருக்கும். ஒரிஜினல் காப்பி வந்து இப்படி தான் உங்களுக்கான ஆன்சர் ஷீட் எல்லாமே இருக்கும். சரிங்களா. இதில் மெயினாக ஃபிசிக்ஸ் வந்து 1லேருந்து 35 வரைக்கும் உங்களுக்கான கொஷின் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ரோல் நம்பர் வந்து இங்கே நீங்கள் ஷேட் பண்ணணும். இந்த இடத்துல ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு புக்லெட் நம்பர்
அதை வந்து இங்கே ஷேட் பண்ணணும். எல்லாமே வந்து ஷேட் பண்ணுறது தான் கரெக்டாக பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா புக்லெட் கோடு ஏன்னா ஏன்னு போட்டு மேலே ஷேட் பண்ணுங்கள், பீனா பீனு போட்டு ஷேட் பண்ணிக்கோங்க. இது ஒன்று கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் பியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் கொஷின் நம்பர் 36லேருந்து 50 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் பை கேண்டிடேட் உங்களுடைய சைன் வந்து பார்த்திங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க மதர் நேம் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங், ஃபாதர் நேம் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங், கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் வந்து தம்ப் இம்ப்ரெஷன் தம்ப் வைக்கணும். சிக்னேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டர். ஸோ ஆல் இன்வெஸ்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து தான் உங்களுக்கு அந்த கொஷின்ங்கிறத ஆரம்பிக்கும். செக்ஷன் ஏல ஃபிசிக்ஸ் 1லேருந்து 35 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணணும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்லெட்டுங்கிறது இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் தான் இம்மீடியட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் சீட்டுங்கிறது ஆஃபீஸ் காப்பின்னு ஒன்று இருக்கும். ஆஃபீஸ் காப்பி அவங்களுக்கு வந்து தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் how to fill and mark the original copy blue and black ballpoint pen only. ஸோ இதான் நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய காமன் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் இம்மீடியட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. நீட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய அப்டேட் கொடுத்துட்ருப்போம். ஸோ இதான் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த OMR ஷீட்டு உங்களுக்கு புக்லெட் கொடுத்துருவாங்க. அதை வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணணும். மொத்தம் எவ்வளோ கொஷின் வந்து இருக்கும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 200 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். இந்த செக்ஷன் பி பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் 36லேருந்து 50 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்ஷன் பியில் பயாலஜி பாட்னி கிட்டத்தட்ட கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பயாலஜி பாட்னி பொறுத்த வரைக்கும் கொஷின் நம்பர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 136லேருந்து 150 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி 186லேருந்து 200 வரைக்கும் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நீட் எக்ஸாமுக்கான புக்லெட் வந்து இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நீட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டாக நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டு இருக்கும்.